முதல்ல அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு தக்காளி போட்டு அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக வேக விட்டுட்டு வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்குவோம். சின்னதாக கட் பண்ணி போடுறப்ப தான் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து கருகி போகாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்தது கொரியாண்டர் பவுடர் தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாட் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்த பாத்திரம் வேற ஒரு பாத்திரம் எடுத்து அது காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட கீ இருந்தால் கீ கூட ஊற்றிக்கலாம். ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சதில் எடுத்து அதை அப்படியே கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் செய்கிறப்ப சிம்மில் தான் வச்சு செய்யணும் மெயினாக. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொரியாண்டர் இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா நம்ம ரெசிபி ரெடி. ப்ரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.